Hi friends, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் பற்றி பார்த்தோம் இந்த எம்பெடட் சிஸ்டம். இப்போ வந்து ப்ரோக்ராம் லெவல் எனர்ஜி அண்ட் பவர் அனலைசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ வித்தின் த ப்ரோக்ராம் எப்படி இந்த பவர் எனர்ஜி வந்து நம்ம ஈச் அண்ட் எவரி லைன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ரெடியூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி ஒரு எஃபெக்டிவாக ரெடியூஸ் பண்ண போகிறோன்றதும் பார்க்க போகிறோம். ஸோ ஹவு மச் கண்ட்ரோல் டு ஹேவ் ஓவர் பவர் கன்சம்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் திங் இந்த ஆப்டிமைசேஷன் இன் ஏ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் டைம், பவர் அண்ட் மெமரி தான். ஸோ எக்ஸிக்யூஷன் டைம் ரெடியூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சாஃப்ட்வேர் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம். இதில் இப்போ வந்து நம்ம பவர் அண்ட் எனர்ஜியை வந்து எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா வேர் மேஜர் அமௌண்ட் ஆஃப் பவர் கன்சியூம்டு இந்த ப்ரோக்ராம். ஸோ டூ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்ரியும் அப்புறம் 230 வோல்ட் தட் இஸ் கன்வெர்டட் டு டிசி. ஸோ இந்த ரெண்டு இது தான் பார்க்க போகிறோம், டூ டைப்ஸ் தான். ஸோ இப்போ பேட்ரி பவர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மார்ட் டிவைசஸ், லேப்டாப்லேருந்து மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ 230 வோல்ட் கன்வெர்ட் டு டிசி, அது ஒரு எக்ஸாம்பிள் ஏடிஎம் மிஷின், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் நம்ம எடுத்துக்கிட்டால் ஸோ அது பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் வந்து நாட் கோயிங் டு பிளே மேஜர் ரோல். ஆனால் பார்த்தீங்கன்னா சிப்பு வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ டிவைசஸ் விச் ஆர் கோயிங் டு பி அ பேட்ரி பவர்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது பேட்ரி வந்து ஒரு லிமிட்டட் லைஃப் டைமாக தான் இருக்கும். ஸோ இப்போ ரன் ஆஃப் தி பவர் கிரிட். ஸோ அப்படின்னா நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், காலையில் நம்ம ஒரு 8 o'clock இல்லை 9 o'clock போனோம்னா ஈவினிங் 7 o'clock அப்படி வர மாதிரி இருந்தால் ஸோ அட்லீஸ்ட் ஒரு 12 hours பேட்ரி பேக்கேஜ் வந்து மொபைலில் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு மொபைல் வந்து இருக்கணும். ஸோ இப்போ இருக்க ஸ்மார்ட் டிவைசஸில் ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப் வந்து டவுன் ஆகுது. ஸோ ஃபாஸ்ட் சிப்ஸ் ரன் ஹாட், அது பார்த்தீங்கன்னா மொபைல் கோயிங் டு யூஸ் மோர் எனர்ஜி அண்ட் ஆல்சோ த பவர். ஸோ அப்போ வந்து சிப்பும் ஹீட் ஆகும். ஸோ கண்ட்ரோலிங் த பவர் கன்சம்ஷன். ஸோ இப்போ இன்க்ரீஸிங் ரிலையபிலிட்டி. ஸோ ரிலையபிலிட்டினா நண்பகத்தன்மை. ஸோ இப்போ கீபேட் மொபைல் நம்ம அப்போல்லாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து வெரி ரிலையபிலிட்டியாக இருந்தது தேன் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அப்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2 or 3 days கூட வரும். ஸோ ரெடியூசிங் சிஸ்டம் காஸ்ட், பவர் கன்சம்ஷன் கம்மியாச்சுன்னா சிஸ்டம் காஸ்ட்டும் கம்மி ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹவு மச் கண்ட்ரோல் டு வி ஹேவ் ஓவர் பவர் கன்சம்ஷன். ஸோ இப்போ வந்து எப்படிலாம் நம்ம பவர் வந்து சேவ் பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னான்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ப்ரோக்ராமர் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராமர் ஃபைன் பண்ணிவிட்டு he is going to replace the algorithms with others. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம பவர் கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த மெமரி ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி அ மேஜர் காம்பவுண்ட் ஆஃப் பவர் கன்சம்ஷன் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ். ஸோ மெமரி ஆக்சஸ் அதிகமாக இருக்கும்போது எனர்ஜி பவர் எல்லாமே வேஸ்ட் ஆகும் நிறையா. ஸோ பை ஆப்டிமைசிங் மெமரி ஆக்சஸஸ் வி மே ஏபிள் டு ரெடியூஸ் த பவர். ஸோ ஆப்டிமைசேஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் இல்லைனா process of doing something that is either a system or design in a perfect manner. இது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் த மேத்தமெட்டிக்கல் ப்ரொசீஜருக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், அதுதான் இங்கே ஆப்டிமைசேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we are going to play a audio playerனா ஸோ மற்ற சப்சிஸ்டம் பார்ட்ஸ் ஆஃப் த சப்சிஸ்டம்லாம் டேர்ன் ஆஃப் பண்ணணும். ஸோ ஆஃப் த வீடியோ, go to the power saver mode. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது we can able to save the power and also energy. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு ஆப்டிமைஸ் த எனர்ஜி கன்சம்ஷன். ஸோ ஹவு மச் எனர்ஜி ஈச் அண்ட் எவரி லைன் ஆஃப் த ப்ரோக்ராம் தட் இஸ் கோயிங் டு பி கன்சியூம்டு. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அம்மீட்டர் நம்மளுக்கு தெரியும், யூஸ் டு மெஷர் தி கரண்ட். ஸோ பவர் சப்ளைலேருந்து அம்மீட்டர் கரண்ட் கோயிங் டு த சிபியூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ டோட்டலாக ஒரு பவர் கன்சம்ஷன் ஆஃப் த ஃபுல் ப்ரோக்ராம் ஆர் லூப் ஸோ அப்படின்னு ஒரு இதை எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் ஒன்லி த பார்ட் ஆஃப் த ஃபுல் ப்ரோக்ராம் தட் இஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுத்தையுமே எடுத்து கம்பேர் பண்ணும்போது ஸோ பவர் கன்சம்ஷன் வந்து வி கேன் ஏபிள் டு கால்குலேட். ஸோ பவர் கன்சம்ஷன் கால்குலேட் பண்ணும்போது வோல்டேஜ் தட் இஸ் கோயிங் டு பி அ கான்ஸ்டன்ட் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவரல் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் டு த எனர்ஜி கன்சம்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த எனர்ஜி கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு வேரிஸ் ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் இஸ் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் த பவர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 bit அண்ட் 32 bit. ஸோ அப்படி எடுத்துக்கும் போது இது ரெண்டுத்துக்குமான பவர் கன்சம்ஷன் வந்து டிஃபர் ஆகும். அதே நேரத்தில் மல்டிப்ளிகேஷன் 2 எடுத்துக்கும் போது ஸோ நம்மளுக்கு பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும்.
அதே வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பதில் லெஃப்ட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணோன்னா பவர் கன்சம்ஷன் லெஸ் ஆகும். ஸோ அந்த லெஃப்ட் ஷிஃப்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிமைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் எனர்ஜி கன்சம்ஷன். ஸோ இப்போ மோஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் மேனுஃபேக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டு நாட் கோயிங் டு ப்ரொவைட் த டீட்டெயில்டு எனர்ஜி கன்சம்ஷன். ஸோ எனர்ஜி கன்சம்ஷனை பற்றி ஒரு டீட்டெயில்டு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஃபார் their processors, that is found by the programmer. ஸோ ப்ரோக்ராமருக்கு தெரியாது எனர்ஜி கன்சம்ஷன் வந்து எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமருக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து மெமரி எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேஜர் பவர் இஸ் ஸ்பென்ட் ஆக்சஸிங் த மெமரி. ஸோ அப்போ வி ஆர் கோயிங் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா இந்த மெமரி. இப்போ டேட்டா வந்து டைரெக்டாக ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த பவர் எனர்ஜி இதெல்லாம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ கேட்ச் மெமரி, தட் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே அது யூஸ் பண்ணுறதுனால. ஸோ மெமரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் that is going to be a most expensive. Memory transfers 33 times more energy than the addition. So 33 times பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து அதிகமாக இழுக்கும் when we are transferring the memory so than the single addition process. அப்படின்னா பார்த்தீங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம அங்கே எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்றதை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஹிட், how to optimize the catch. ஸோ கேட்ச் ஹிட் யூஸ் பண்ணும்போது சேவ்ஸ் ஏ காஸ்ட்லி மெயின் மெமரி ஆக்சஸ். அப்போ டைமும் லெஸ் ஆகும். இதே வந்து கேட்ச் மிஸ் யூஸ் பண்ணால் டைம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் தி கேட்ச் சைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஆஃப் த கேட்ச் யூஸ் பண்ணும்போது பவர் கன்சம்ஷன் கம்மியாகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து கோயிங் டு பி ரன் ஸ்லோலி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த MPEG வீடியோ என்கோடர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி வேரிஸ் வித் த எக்ஸிக்யூஷன். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் செவரல் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அ சாஃப்ட்வேர் ரன்னிங் ஆன் த CPU, மெயின் மெமரி, டேட்டா கேட்ச் அண்ட் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ச். இந்த டயக்ராம் பார்க்கும்போது இந்த D கேட்ச் லெஃப்ட் சைடில் இருக்குது, தட் இஸ் ஏ டேட்டா கேட்ச். ரைட் சைடில் I கேட்ச்னு இருக்குது, தட் இஸ் கோயிங் டு பி அ இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ச். ஸோ இந்த D கேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனர்ஜி இஸ் கோயிங் டு பி வெரி லோ. ஸோ நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் பார்க்கும்போது அகைன் D கேட்ச் லெஃப்ட் சைட், I கேட்ச் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ச் ரைட் சைடில் இருக்குது. இங்கே வந்து எக்ஸிக்யூஷன் டைம் பற்றி பார்க்க போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டேட்டா கேட்சில் எக்ஸிக்யூஷன் டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூ ஆப்டிமைசேஷன்ஸ் ஃபார் எ லோ பவர் கன்சம்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்னா we are going to use a high performance and low power, reduce the instruction or data catch conflicts. ஸோ கேட்ச் கான்ஃப்ளிக்ஸ்ன்றது என்னென்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் ரைட் ஆகும். ஸோ கேட்சோட ஃபங்க்ஷன் ஆர் கேட்ச் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆகும், அதுதான் கான்ஃப்ளிக்ஸ். ஸோ அதனால் we are going to avoid or we are going to reduce this conflicts. So next பார்த்தீங்கன்னா analyze the catch behavior, that is to find the major catch conflicts. So and also registers வந்து efficientா யூஸ் பண்ணணும். Next reordering instructions or selecting the different instructions. So இதுதான் வந்து நம்மளுக்கு how to reduce the energy and power. So these are all the methods we are going to follow to reduce the power and energy. So that is the main objective for this topic. Thanks for watching.